அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வக்ர சனியின் காரணமாக அடுத்த 7 நாட்கள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன. இதிலும் குறிப்பாக லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான். இது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை கிரகநிலை அமைப்பை பார்த்தால் பல கிரக நிலைகள்ல மிகப்பெரிய மாறுதல்கள் சந்திக்க இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 19ஆம் தேதி முதல் சனி வக்ரம் பெறுகிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறார். அப்படிப்பட்டவர் தற்போது கர்மஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. ஆனால் லாபஸ்தானத்தில் தான் வலுவாக வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக கருதக்கூடிய சனி பகவானுடைய வக்ரத்தின் காரணமாக நிச்சயமாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஏனென்றால் அவர் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக தான் திகழ்கிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த முதல் வாரத்தில் லாபஸ்தானம் மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உத்தியோக ரீதியான மிக சிறப்பான மாறுதல்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். லாபஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார். வக்ரம் பெற்றாலும் கூட உத்தியோக ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். உச்ச அதிபதியான சூரியனின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் 3ஆம் இடத்தில் மேசராசிக்காரர்களுக்கு வலுவாக வீற்றிருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரிய தடைகளை விலக்கி விடுகிறது. எனவே உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட உத்தியோக ரீதியான பணிகளில் ஆர்வமும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய உழைப்பிற்கு நிச்சயம் இந்த தருணத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். அது உத்தியோகம் சார்ந்த உத்வேகத்தை மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோக ரீதியான பல சிரமங்கள் தற்போது கட்டுக்குள் வருவதற்கான சூழல் உண்டு. ஆனாலும் வக்ரம் பெறுவதால் சின்ன சின்ன தடைகள் நீடித்து கொண்டுதான் இருக்கும். அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டியதில்லை. அவை அனைத்துமே கட்டுக்குள் இருக்கும் என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் தொழில லாபமும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைக்கும். இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று அலைச்சல் கூடுதலை சந்திப்பதாக சூழல் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களது வியாபாரத்தையும் தொழிலையும் அபிவிருத்தி செய்வதற்கு மிக சிறந்த ஒரு வாரமாக இந்த முதல் வாரம் அமைவதற்கான யோகங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். மூலப்பொருட்களின் விலை ஏறினாலும் தொழில் ரீதியாக பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக இல்லை. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். சக ஊழியர்கள் மற்றும் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பாக கிடைக்கும். இதைவிட மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இல்லத்தில் மிக பல்வேறு வகையான இனிமையான நிகழ்வுகள் கைகூடும். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கலை விளக்குகிறது. கடன் சார்ந்த சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நிதி நிலைமை அடிக்கடி மோசமான சூழலை சந்தித்து வந்த நிலையில் அவை அனைத்திலும் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. குரு தனஸ்தானத்திலும் சனி லாபஸ்தானத்தில் வக்ரத்தில் நிலை கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் மிக சிறப்பான முறையில் நிச்சயமாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். தேவையில்லாத விரய செலவுகள்
கட்டுக்குள் வரும். பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் இனிமையாக அமைவதற்கான சூழல் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக உண்டு. 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வீற்றிருக்கின்றார். தைரியஸ்தானம் வலுப்பெறும் போது அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் என 3 கிரக நிலைகள் இந்த வேளையில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்திருப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில ஆடம்பர மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், அது நிதி சார்ந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வலுவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய கவலைகள் உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அரசியல் சார்ந்த பணியில் அடிக்கடி சற்று சாதகமற்ற சூழ்நிலை நிலவுவதற்கான சந்தர்ப்பம் அதீதமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் அதிக நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. திட்டமிட்டதை விட மிகுந்த கவனத்துடன் செயல்படும் போது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நட்பை கொண்டாடக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று 3இல் வெற்றிருக்கிறார். எனவே மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்தவிதமான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. விவசாயத்துறையின் அதிபதியும் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். சற்று அலைச்சல் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. அதுபோன்ற சமயங்களில் சற்று திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனி வக்ரம், சந்திர பெயர்ச்சி, புதன் ஆட்சி பலத்தை இழக்கிறார். இந்த வாரத்தின் இறுதியில் 26ஆம் தேதிக்கு பிறகு தனது பகை வீட்டில் நுழைகிறார். இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சிரமங்களை விலக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 12லும் கேது 6லும் இருக்கின்றன. ராகுவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். கேதுவால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், கடன் போன்ற சூழ்நிலைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் மற்ற நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக உள்ளது. இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சம் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்.